சூப்பர் ஸ்டாரோடைய கபாலி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆனாலும் படத்துடைய கதை இதுவாதான் இருக்கும்னு கெஸ் பண்ற அளவுக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு. பஞ்ச் டயலாக்ஸ் இந்த திரைப்படத்துல இல்ல அப்படின்னாலும் ரஜினி பேசுற ஒவ்வொரு டயலாகுமே பவர்ஃபுல்லான டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. படத்துல ரஜினியோடைய பெயர் கபாலி. இவர் ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் லீடர். கேங்ஸ்டரா இருக்கும்போது பெரிய அளவுல ஆட்டம் ஆடி அதுக்கப்புறம் அனாதை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி நடத்துறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வர்றதுனால திரும்பவும் தன்னுடைய கேங்ஸ்டர் அவதாரத்தை எடுக்கிறாரு. அதுல பல வில்லன்களை எதிர்க்கிறாரு, வில்லிகளையும் எதிர்க்கிறாரு. அந்த வில்லன் குரூப்போடைய எதிர் குரூப் தாதாவோடைய மகனா அட்டகத்தி தினேஷ் வராரு. ஆரம்பத்துல ரஜினியை எதிர்க்கிற அவரு அதுக்கப்புறம் அவருடைய நல்ல பணிகள்லாம் தெரிஞ்சு அவர் கூடவே சேர்ந்துடுறாரு. தன்ஷிகா ஒரு பயங்கரமான வில்லியா புது கெட்டப்ல வராங்க. அண்ட் தன்ஷிகாக்கும் ரஜினிக்கும் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவை சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. காமெடியனா வில்லனா நடிச்சிட்டு வந்த ஜான் விஜய்க்கு இதுல ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். அதுவும் ரஜினி கூடயே வர்ற நண்பர், ஒரு ஆலோசகர். ராதிகா ஆப்தே ரஜினியுடைய மனைவியா மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு டுவேட் இருக்கு. நடுத்தர காதல் வர்க்கத்தின் எவ்வளவு அழகா அவங்களுடைய ரொமான்ஸை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான அளவுல இவங்களுடைய காதல் இந்த திரைப்படத்துல இருக்கு. சென்னை, மலேசியா, தாய்லாந்து, கோவா இந்த மாதிரி பல இடங்கள்ல 115 நாட்கள் தொடர்ச்சியா அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. அதுல ரஜினி 75 நாட்கள் நடிச்சிருக்காரு. டப்பிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரீ ரெக்கார்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதத்தோட இறுதியில பாடல்களோ ஏப்ரல் மாதம் கோடை விருந்தா கபாலி திரைப்படம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது, என்ன இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கபாலி திரைப்படத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 படம் வந்து மயக்கம் என்ன 3 அது ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பண்ணேன். அதுவும் தனுஷ் ஃப்ரெண்டாக. அதுக்கு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் தனுஷ் ஃப்ரெண்டாக வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு பண்ணக்கூடாது.